Hi viewers, நவம்பர் 8 விஜயவாடால நடந்த இளையராஜா சாருடைய கன்சர்ட்ல சில ஜாலி மூமெண்ட்ஸ். மேலும் ராஜா சாருடைய குறும்புத்தனமும் குழந்தைத்தனமும் இந்த பதிவுல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆத்தாடி அம்மாடி தேன் சிட்டு தான் இந்த பாட்டு படத்துல ஒலிக்கும் போது கிரிஜா மழையில ஆடுவாங்க. ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டு தான் கூத்தாட தூறல்கள் நீர் விட்டு தான். அதே மாதிரி விஜயவாடால தெலுங்குல ஒலிக்கும் போது மழை வந்துருச்சு. மழையோட எஃபெக்ட்ல செதறி கிடந்த பேப்பர் எல்லாம் காத்துல பறந்து வர ராஜா சார் தலையில ஒரு துண்டு போட்டுக்கிறாரு. துண்டு போட்டுக்கிட்ட ராஜா சார் செய்யற சேட்டையெல்லாம் அந்த மியூசிக்கும் அந்த டியூனுக்கும் அப்படியே அழகா சிங்க் ஆகுது. பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையே, அதை இந்த வயதுல மெயின்டைன் பண்றது பெருமையே. ராஜா சாரா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனா, டிசிப்ளின் பர்சனா, இறுக்கமான மனிதரா, கோபப்படுபவரா மீடியாக்கள் எப்பொழுதுமே காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ராஜா சாருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தையுடைய குதூகலத்தையும் அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அவர் எவ்வளவு ஜாலியான பர்சன் என்று அவருடைய இன்னொரு முகம் நமக்கு தெரிய வரும். இந்த பதிவுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை கலக்கும் அது துடிக்கும் அதன் உறவை. போட்டு வைத்த காதல் திட்டம் கண்மணி இவன் மாதிரி பாட முடியாது. பட் சாய்ந்து சாய்ந்து காது அடடா சாய்ந்து சாய்ந்து போது அடடா விழியோடு விரல் பேச விழியோடு பேச அந்த நானும் தாது சாய்ந்து சாய்ந்து இப்படி இவனை மட்டும் இல்ல எல்லா சிங்கர்ஸையும். ராஜா சாருக்கு நெருக்கமானவர்கள், அவரை உண்மையிலேயே அறிந்தவர்கள் எல்லாரும் ராஜா சாருக்குள்ள உள்ள அந்த குழந்தையை தரிசிச்சிருக்காங்க, அதனோட விளையாடி இருக்காங்க. அவர் எவ்வளவு ஜாலியான நகைச்சுவையான பர்சன் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க.
அவரோட பழகும்போது எப்படி இருந்தது இளையராஜாவோட அவர் ரொம்ப பழக்கம்? ஃப்ரீயா ஜாலியா இருப்பாரு, ஜோவியலா இருப்பாரு, ஜோக் அடிப்பாரு. நிறைய கோயிலுக்கு கூட்டு போவோம் அவரை. பௌர்ணமி நைட்ல எல்லாம் காஞ்சிபுரம் போகணும்னு நானே கார் ஓட்டுவேன். அப்போ எல்லா ஊருக்கும் திடீர்னு போன் பண்ணி எட்டுக்குடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னுவாரு. அந்த முருகன் கோயில் போனோம். அது வந்து திருவாரூர் பக்கத்துல அது. அப்புறம் நைட்டோட நைட்டா அவர் வண்டியில ஓட்டிட்டு போய் அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு வருவோம். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணும்னு ஆசைப்படுவாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு போவேன். அப்போ ஜாலியா ஜோக் அடிக்கிறது, பேசுறது, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ராஜா சார் கிட்ட குறும்புத்தனம் இல்லைன்னா அவர் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி இருக்கவே முடியாது. குதிக்கிற 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 குதிரை குட்டி என் மனச காட்டுது. நான் சடா பாத்தீங்களா இப்ப என்னன்றா ஆறு கடல் பத்தி அடங்கும் ஆறு கடல் பத்தி அடங்கும் ஒரு கழுத வயசாச்சு மரியாதை துளி கூட கொடுக்காதது மனசுக்குள்ள மலையளவு திமிரு இருக்கு. ஏபிசிடி ஒப்பந்தாடிடோய் ரொம்ப குஷியானதில்லை. சில பாடல்களுக்கெல்லாம் தன்னறியாமே அவர் ஆடுறாரு பாருங்க. உங்களைப் போல் என்றைக்கும் நான் பாட்டு போட மாட்டேன். உங்களைப் போல் என்றைக்கும் நான் பாட்டு போட மாட்டேன். இதுக்கு என்ன உங்களைப் போல் என்றைக்கும் நான் பாட்டு போட மாட்டேன். நாங்கள் கூட உங்களைப் போல் மெட்டு போட மாட்டோம். மெட்டுக்கு என்ன கம்ப்யூட்டரா? எனக்கு அது வேண்டாம். கம்ப்யூட்டருக்கும் மேலே நீங்கள் எங்களுக்கு வேண்டும். காலம் நேரம் ஏதும் இல்லை உன்னை காணும் நேரம். ஹியூமருக்கு பீஜம் போடுறது ரொம்ப கஷ்டம். இயல்பாவே அந்த ஜாலித்தனமும் குறும்புத்தனமும் உள்ள இருந்தாதான் அது போட முடியும். அது ரொம்ப நேர்த்தியா செய்தவர் ராஜா சார். நான் உள்ள பயங்கரமான நகைச்சுவை உணர்வு அது எப்பயும் உள்ள ஓடிட்டு இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லை. அப்புறம் எந்த சுவையை நீங்க கொடுக்க முடியும்? நகைச்சுவை, சிறந்த நகைச்சுவை பகவான் ரமணர் மாதிரி நகைச்சுவை உணர்வு மிக்க ஒருவர் வந்து நீங்க பார்க்கவே முடியாது. பயங்கர ரொம்ப நார்மல். அவரு மனிதனுடைய தன்மையே போயிடுங்க. நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா மனுஷனாவே இருக்க மாட்டான் மனுஷன். காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? மேலும் சில ஜாலி மொமெண்ட்ஸ். ராஜா சார் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை கலைஞர்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பெஸ்ட் அவுட்புட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கும், அவங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்கும், அவங்கள கலாய்ச்சி கிண்டல் அடிச்சு அப்படியே காமெடியோட வேலை நடக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காரு. வரலன்னா கிண்டல் பண்ணுவாரு, அவரை வர வைப்பாரு, சொல்லி புரிய வைப்பாரு. என்ன கிண்டல் கோபம் என்னையா அது அப்படிம்பாரு. அது அந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு காமெடி ஆயிடும், ஜாலி ஆயிடும். அவர் வந்து அது ஒரு மாதிரி கொண்டு வந்து பாட வச்சிருவார். என்ன எத்தனை தடவை சொல்லி தருது அந்த மாதிரி. அதே மாதிரி நான் வந்து ஒரு தடவை தாரத்தைப்பட்டி பாடும்போது என்னையா மத்தியமா வந்து பிரசாசுடைய வாசல் வரைக்கும் வந்துச்சு, உள்ள வர மாட்டேங்குது அப்படிமா இப்படி நல்லா சிரிப்பாங்க. என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பத்தல
இன்னும் கொஞ்சம் சுதி ஏத்தணும் சுவரஸ்தானத்திலேயே நிக்கல அப்படிங்கிறத இப்படி வாசல்ல சொல்லுவாரு. நிக்குது, இங்க உள்ள அங்க நிக்குது, உள்ள இன்னும் வர எப்போ உள்ள வர சொல்லியா அப்படிம்பாரு. ம். இந்த மாதிரிலாம் அந்த டைம்லி காமெடியா பண்ணி ம். அதை வந்து புண்படுத்தாத மாதிரி சொல்லுவார். சொல்லுவாரு. அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அதுவே ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அதை ஜாலி பண்ணி சரி பாடு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ம். சம்டைம்ஸ் அவர் போயிடுவார். சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ம். அதுக்கப்புறம் நம்ம பாடினதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ்னா சொல்லுவார். அது அற்புதமான அது ஒரு அனுபவம். அது அனுபவம் வந்து அந்த எனக்கு கேட்டால் நிறைய நல்ல சிங்கர்ஸ்க்குலாம் அது கிடைக்கணும்னு நினைப்பேன். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, விடவே மாட்டீங்க பொம்பளை. அது மாதிரி வந்து அவர்கிட்ட நீங்கள் பாடி பார்க்கணும், திட்டு வாங்கி பார்க்கணும். அந்த ஒரு மேடையிலலாம் சில பேர்லாம் அவர் சில கலாய்ப்பார் ஜாலியாக. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. ம். என்னன்னா ஆடியன்ஸ் தப்பாகவே பார்க்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. ம். மனசு வந்து குழந்தை மாதிரி வருது. ம். ரொம்ப காமெடியாக நல்லா ஒரு பிளஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்து அவர் குழந்தையா நம்மளால பேர பசங்க மாதிரி பார்த்து எல்லாருமே அவர் பொறுத்த வரைக்கும் அது வயசுக்காக சொல்ல, அவரோட ஞானத்துலேருந்து அவர் பார்க்கும்போது அவர் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுவார். அவரை படம் பிடிக்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வராங்க. எப்படி பாடிக்கிட்டே ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு பாருங்க. கை கொஞ்சம் கை கை உனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்குமா, எனக்கு பிடித்தது உனக்கு பிடிக்குமே, இன்னும் வேண்டுமா, கை வேணும். இன்னும் வேண்டுமா, இன்னும் வேண்டுமா. அழகா பாடிட்டு இருக்கீங்க, நிறுத்த முடியல. கண்ணை மூடினால் பார்வை மூடுமா, பார்வை என்பது கண்ணில் இல்லையே, கண்ணை மூடினால். நமக்குள்ள இருக்கிற குழந்தையையும் குறும்புத்தனத்தையும் நகைச்சுவை உணர்வையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கிற வரைக்கும் தான் இளமை தங்கும். ராஜா சாருக்குள்ள இருக்கிற குழந்தைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பதிவு உதவும். ராஜா சாருடைய ரசிகர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. யூடியூப் கொடுத்திருக்கிற ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.